லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 67 தொடக்கம் 79 முடியும் வரை. பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையம் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பினால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செக்கரியாவினுடைய பாடல் எவ்வாறு இறைவன் இந்த மனுக்குலத்தின் மீது தம்முடைய மீட்பு திட்டத்தை நிறுவினார் என்பதையும், செக்கரியாவின் மகன் திருமுழுக்கு யோவானை எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பருக்கு முன்பு முன் ஆயத்தம் செய்ய அனுப்பினார் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். செக்கரியாவினுடைய இந்த பாடலானது குருக்கள் துறவிகளினுடைய கட்டளை செபத்தினுடைய ஒரு செபமாகவும் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே, இவ்வாறு இறைவன் எவ்வாறு இந்த மனுக்குலத்தினுடைய மீட்பை ஆதியில் இருந்து உறுதிப்படுத்தினார் என்பதை, அதிலும் குறிப்பாக ஆபிரகாம் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, தாவீது அரசர்கள் ஊடாக எவ்வாறு வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அதன் இறுதி இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவானை அனுப்பி மீட்பருக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார் என்பதை மிக தெளிவாக இந்த பாடலின் மூலம் விளங்கப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு என்று சொல்லப்படுகிறது. அதிலே முதலாவதாக பாருங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்று கடவுளை போற்றுகின்றார் முதலிலே. ஏனெனில் இந்த இஸ்ரேலின் கடவுள் மக்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு மீட்பரை அனுப்புவதாக வாக்களித்து அந்த மீட்பை இறுதி வரையும் நிறைவேற்றுகிறார் என்பதை இங்கே சுட்டி நிற்கின்றார். இரண்டாவதாக, தூய இறைவாக்கினர் வழியாக தொடக்க முதல் பேசியதை அவர் நிலைநாட்டினார் என்று அதனை உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் என்று செக்கரியா இயேசு ஆண்டவர் மீட்பரின் பிறப்பை முன்னறிவித்து இறைவாக்கு உரைக்கின்றார். நான்காவதாக, நம் அனைவரையும் பாவத்தின் பிடியிலிருந்தும் பகைவரிடம் இருந்தும் விடுவித்து நம்மை மீட்க மீட்பர் பிறப்பார் என்று மீட்பருடைய பணியை சுட்டி நிற்கின்றார். அடுத்ததாக, எங்கள் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம்முடைய தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் இட்ட ஆணைக்கேற்ப அந்த உடன்படிக்கையை ஆணையை நிறைவேற்றுவதாக இங்கே குறிப்பிடுகிறார். இவ்வாறாக செய்கிற பொழுது பகைவரிடமிருந்தும் தீமைகளிடமிருந்தும் தூய்மையான நேர்மையான உள்ளத்தோடு அவருக்கு முன்னாடி பணி செய்ய எங்களை அழைத்தார் என்றும் தன்னுடைய அந்த குரு என்ற பணியை முன்னிறுத்தி அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். ஆகவேதான், குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் என்றும் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவிக்க ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்றும் தன்னுடைய மகன் திருமுழுக்கு யோவானை பற்றி இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இறப்பிலும் இருளிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதியான வழியில் நடத்தி செல்லவும்,
நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தினாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று இவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஏனெனில் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போருக்கு ஒளி உதித்தது என்ற இறைவாக்கினரின் வார்த்தைக்கு ஒப்ப எங்கள் பாவ வாழ்வின் இருள் வாழ்வுக்கு ஒளிதர இயேசு ஆண்டவர் பிறக்கிறார் என்று செக்கரியா முன்னுரைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பை அன்னித்து வருகிற பொழுது எங்களுடைய பாவ வாழ்வு, இருள் சூழ்ந்த கணங்கள், பாவத்தினுடைய கனாகனங்கள், தீமையான வழிமுறைகள், இவைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஏனெனில் வார்த்தை சொல்லுகிறது, அமைதி வழியில் நடக்க செய்ய இருளினும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளிதர இயேசு பாலகன் பிறக்கப் போகிறார் என்றால், நாங்கள் அந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறோம் என்றால் எங்களில் இருள் சூழ்ந்த அந்த பாவத்தின் தன்மைகள் அகற்றப்பட வேண்டும். தீமைகள் நிறைந்திருக்கின்ற பக்கங்கள் அகற்றப்பட வேண்டும். தூய்மை இல்லாத பாவ வாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். அவருடைய அமைதியான அந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவை எங்கள் உள்ளத்தில் பிறக்கச் செய்ய எங்கள் உள்ளங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். எங்கள் இல்லங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் தூய்மையாக்கப்பட வேண்டும். அவ்வாறான வாழ்வுக்குள்ளே இணைவதற்குத்தான் இயேசு ஆண்டவருடைய அழைப்பும் இந்த செக்கரியாவினுடைய இறைவாக்கும் எங்களை அழைத்து நிற்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் எல்லாரும் நாளைய நாளிலே பிறப்பு விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்வீர்கள். உங்கள் வீடுகளை அலங்கரிப்பீர்கள். பாலன் குடில்களை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். சோடினைகள் எல்லாவற்றாலும் அழகு நிறைந்த இந்த மின்மினி விளக்குகளாலும் ஒளிவித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விடயம்தான். ஆனால் எங்கள் உள்ளம் தூய்மையாக்கப்படட்டும். கிறிஸ்து பாலகனுடைய அந்த பிறப்பை மகிழ்வோடு கொண்டாட உள்ளத்தை தூய்மையாக்குவோம். குடும்பமாக ஒன்றிணைந்து இன்றைய நாளிலே செபியுங்கள். அந்த பாலகன் உங்கள் வீட்டிலே, உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வாழ்வுக்குள்ளே பிறக்க மன்றாடுங்கள். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக ஆண்டவரின் பிறப்பை கொண்டாட நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்.